வீட்ல எங்களுக்கு ஊர்லயே மேட் இருக்குது, கபடி மேட் இருக்கு. மேட்டே இருக்கு. ஓகே, பர்மனண்டா அது? பர்மனண்டா இருக்கு. ஊர்ல வாங்கி கொடுத்தாங்க. ஊர்ல எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே எங்க ஊர்ல மேக்ஸ் எல்லாருமே கபடி தான் ஆடுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கபடி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். ரெண்டாயிரத்தி 24 யுவா கபடி சீரீஸ்ல பிரிஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் சொல்லலாம். சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் தான் ஹரிஸ். அவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஹரிஸ். ஹரிஸ், சொல்லுங்க உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்? ஓகே. ஃபிஷர்மேன் ஃபாரின்ல. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு அண்ணன் 2 அக்கா இருக்காங்க. ஊர் என்ன ஊர் நீங்க? எனக்கு முள்ளிமணி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம் முள்ளிமணி. கபடி அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல எப்ப தொடங்குனது? நான் சின்ன வயசுல இருந்து விளையாடுவேன். ஆனா ஒரு இதால் ஆட மாட்டேன், மெச்சூர்டா. ஊர்ல எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே எங்க ஊர்ல மேக்ஸ் எல்லாருமே கபடி தான் ஆடுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கபடி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு. எத்தனை வயசு இருக்கும் அப்ப? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல ஒரு 6வது 7வது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணதுல இருந்தா ஒரு மெச்சூர்டா விளையாட ஆரம்பிச்சேன். ஓகே. வீட்டுல எப்படி விட்டாங்க? ஏன்னா கபடினா விட மாட்டாங்களே. ஸ்டார்டிங்ல விடலதான். ஓகே. அப்புறம் நான் ஒரு 12th வரை வீட்டுல கபடி சப்போர்ட் கிடையாது. ஓகே. அப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து கொஞ்சம் சில இதில் செலக்ட் ஆகி கேலோ இந்தியா செலக்ட் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் விட்டாங்க, பர்மிஷன் விட்டாங்க. கொஞ்சம் நேஷனல்ஸ் இது ஆடையில ஃபுல்லா பர்மிஷன் விட்டாங்க. நீ கபடி மட்டும் தான் ஆடணும். வீட்டுல சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. வீட்டுல சப்போர்ட் அதிகமாகிடுச்சு. வீட்டுல ஏதாவது மேட்ச் போறதுனா கூட ஒரு கையில ஒரு காசை கொடுத்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்போ பிரிஸ்ட் டீம் வந்து யுவா கபடி சீரீஸ்ல பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. டாப் 4 பொசிஷனுக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இன்னும் ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே. ஓகே. எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க நீங்க? இதெல்லாம் கோச் சொல்றது. ஓகே. தனியா இண்டிவிஜுவலா எதுவும் இல்லை. கோச் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பண்ண வேண்டியது. ஓகே. மேட்சஸ் இல்லாத டைம்ல வீட்ல எப்படி இருப்பீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? வீட்ல எங்களுக்கு ஊர்லயே மேட் இருக்குது, கபடி மேட் இருக்கு. மேட்டே இருக்கு. ஓகே. பர்மனண்டா அது? பர்மனண்டா இருக்கு. ஊர்ல வாங்கி கொடுத்தாங்க. ஓ சூப்பர். அதுல நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ ஊர் பசங்க. ஊர்ல இவ்வளவு பேர் இருப்பீங்க கபடி பிளேயர்ஸ்? ஊர்ல ஃபுல்லாவே கபடி பிளேயர்ஸ் தான். எப்படியும் இப்போ மேக்ஸிமம் ஒர்க்கு போலேன்னா ரெடி ஒரு 50 பேருக்கு மேல இருப்பாங்க. ஓகே. ஊர்ல எல்லாருமே ஃபிஷர்மேன் தான். எல்லாருமே காலையில போயிடுவாங்க, ஈவினிங் மட்டும் தான் வர முடியும். மீன்பிடி போயிருவாங்க. ஓகே. காலையில ஒரு 5 மணிக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் போல தான் வருவாங்க. அப்ப ஈவினிங் தான் பிராக்டிஸ் பண்ணி நைட்டு பண்ணுவாங்க. நீங்களாம் போவீங்களா ஃபிஷரிங்க்கு? நான் போவேன். முன்னாடி போவேன், லீவ்ல போனேன், ஸ்கூல் லீவ்ல. அதுக்கப்புறம் அம்மா விடுறதில்ல, நீ இதுக்கு போயிட்டு இருந்தா நீ கடலுக்கே போயிரு, நீ படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ கபடி மட்டுமே விளையாடு, கடலுக்கு போக வேணான்ட்டாங்க. நீங்க கபடி நிறைய விளையாடி இருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்க தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க கோச் கிட்ட? இந்த மாதிரி விஷயத்த நீ மாத்திக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என்ன விஷயத்தை திட்டுவாங்க? ஒரு ரைடு அவுட் ஆயிட்டேன்னா ஓகே திரும்ப வந்து அதை மாத்தணும். திரும்ப நான் அதே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவுட் ஆனா நான் அவங்களோட எப்படியாவது பாயிண்ட் எடுக்குன்னு சொல்லி ஆடுவேன். அதுவே எனக்கு ப்ரெஷராகி நான் அவுட் ஆயிடும். அதை ஃபர்ஸ்ட் எப்பவுமே அமைதியாக விளையாடணும், ப்ரெஷர் ஆகாம விளையாடணும். அப்படி இருந்தா மட்டும் தான் உன்னால விளையாட முடியும். அதுக்கு தான் ரொம்ப திட்டம் வந்துருக்கு. கோச் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாரு? அதாவது இப்ப மேட்ச் தோத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு, ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? ஜெயிச்சுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தோத்துட்டா இந்த இதை சொல்லுவாங்க, இதெல்லாம் திருத்திக்கோ, இதெல்லாம் பண்ண, திரும்ப நான் அதே பண்ணேன், இது போன மேட்ச்ல இதை தான் சொன்னேன் நான் சொல்லிட்டு இருப்பாங்க. கபடி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? யாராவது பார்த்தா அவங்க கண்டிப்பா நீங்க கபடி விளையாட போயிருப்பீங்க. யாரை பார்த்து நம்ம முன்னாடி கபடி விளையாடவே போகணும், முன்னாடி அவரை மாதிரி நம்ம ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க? அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோ கபடி எதுவும் தெரியாது. ஊர்ல விளையாடுவாங்க. இல்ல அவங்களதான் கேட்கிறேன். எப்படி நம்ம எடுத்தோன்னே ப்ரோ கபடி எல்லாம் பார்க்க மாட்டோம். ஊர்ல ஒருத்தரை பார்த்தா நம்ம கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆயிருப்போம், இந்த அண்ணன் மாதிரி நம்ம ஆடணும்னு. அந்த மாதிரி இருந்தவங்க யாரு? இந்த மாதிரி எங்க ஒரு விவேக்னு ஒரு அண்ணன். ஓகே. அவங்கள பார்த்து விளையாட. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் விளையாடுறதுல விட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி இருந்துச்சு. அப்புறம் மனிதர் சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள அவங்க ஒரு ரைட்ரு, நான் லெஃப்ட் ரைட்ரு. அப்புறம் என் கூட நான் காலேஜ் படிக்கல ஒரு சீனியர் ஒன்று பசுபதினு ஒருத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஜெட் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க லெஃப்ட் ரைட்ரா. அவங்க கூட தான் ஒரு 3 வருஷம் விளையாண்டேன் கண்டினியூஸா. அவங்க என்னென்ன ஸ்கில் பண்றாங்க அது எல்லாத்தையும் பண்ணி அவங்கள மாதிரியே விளையாடுங்க. ஓகே. இப்போதைக்கு யுவா கபடி சீரீஸ்ல உங்களுக்கு டஃப்பான டீமா எந்த டீம் சொல்லுவீங்க? வேல்ஸ் டீம். வேல்ஸ் கருப்பு யூனிவர்சிட்டி. ஆனா அவங்க கூட இன்னும் மேட்ச் வரல. 2 மேட்ச் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. விளையாடணும். கபடியில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க? கபடியில நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா மேட்ச் முடிச்சுட்டு வந்து இதான் மிஸ்டேக் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இதை பண்ணா நல்லா இருக்கும், உள்ள விளையாடையில கூட நீ போய் ஹேண்ட் டச் பண்ணா உனக்கு சக்சஸ் ஆகும், இது பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓகே. நீங்க உங்க டீம் உங்க கிளப்ல இல்லாம வேற ஒரு கிளப்ல இருக்க பிளேயர் நீங்க பண்ற தப்ப டேய் இந்த மாதிரிலாம் மாத்திக்கூடா, இதை இப்படி மாத்திக்கூடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றது யாரு?
வேற கிளப் ஃபோன் பண்ணி இப்போ வேற கிளப்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா, டேய் மச்சான் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோடா, இந்த நல்லா இப்படி விளையாடுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் யார் இருக்கா? நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே. இதை மட்டும் வச்சு இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணா, என்னதான் எதிர் டீம் விளையாண்டாலும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி டேய் இதெல்லாம் மாத்திக்கோ இதெல்லாம் மாத்திக்கோ. பசுபதி அண்ணா தான். ஓகே. அவங்க தான் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு? அவங்க 3 வருஷம் விளையாண்டதுக்கு அப்புறம் அவங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அப்புறம் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது தப்பு பண்ணா கால் பண்ணுவாங்க. ஏன் நீ அதே பண்ணிட்டு இருக்க, இன்னும் எதையும் மாத்தாம இருக்கிற, இதை பண்ணு இதை பண்ணு, நான் என் கூட இருக்க நல்லா தானே விளையாண்டேன், ஏன்கிட்ட போய் இது பண்றேன் அப்படிலாம் சொல்லி வந்து நீங்க நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல போய் மேட்ச் ஆடி இருப்பீங்க. இப்போ யுவா கபடியில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு ரெண்டுக்கும்? அது இது கொஞ்சம் ஃபியரா இருக்கு விளையாடுறதுக்கு. ஓகே. என்ன ரீசன், எதனால ஃபியரா இருக்கு? எதனாலும் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி யுவாசிஸ் 3 டைம் விளையாண்டுருக்கேன். ஓகே. அங்க நார்த்ல விளையாடல அவ்வளவு ஃபியரா இல்ல. ஆனா இங்க தமிழ்நாடு பசங்க விளையாடையில அவ்வளவா ரொம்ப இதா டிஃப்ரெண்டா இருக்கு, புதுசா விளையாடுற மாதிரி இருக்கு. அது ஏன்னு தெரியல. லைஃப்ல கபடியில உங்களால மறக்கவே முடியாத விஷயம் இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இது மைசூர்ல விளையாண்டப்ப எனக்கு நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். சடனா ஒரு செமில வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகே. என்ன இன்ஜுரி? நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகே. அது இல்லைன்னா நாங்க எப்படி ஃபைனல் அடிப்போம். மறுபடியும் 2 தமிழ்நாடு டீம், நாங்க நீலகிரி விளையாண்டோம், பழனி டெஸ்கர்ஸ் ஒரு டீம், ரெண்டுமே தமிழ்நாடு டீம். அங்கே விளையாடல கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, யார் வின் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கும். அந்த இது மட்டும் இடையில இதாயிடுச்சு. உங்களால விளையாட முடியல? என்னால விளையாட முடியல, இன்ஜுரி ஆயிடுச்சு. கபடி அப்படிங்கிறது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கும் போது விளையாடுறதே கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வேலைக்கும் போகணும், அப்படி இல்லைன்னா போய் விளையாட போயிடணும். அப்படிங்கிற பட்சத்துல யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, நீ போய் விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி. உங்க லைஃப்ல யாராவது இருந்திருக்காங்களா? இருக்காங்க கண்டிப்பா. ஓகே. எப்ப எப்படி? ஸ்கூல் முடிச்சு 12th முடிச்சுட்டு லாக்டவுன் வந்துருச்சு. அப்போ நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணல இருந்தேன். அந்த காலேஜ் சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் படிக்க வேணாம்னு ஒரு பிளான்ல இருந்தேன். அப்புறம் ஊர்ல விட விளையாண்டுக்கிட்டு அப்படியே போனேன். அப்பதான் எங்க மச்சான் ஒரு மாறிக்கிறான்னு ஒருத்தங்க, அவங்களும் முன்னாடி விளையாண்டவங்க தான், இப்போ அவங்க மெரீனா இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து நான் ஒரு காலேஜை சேர்த்து விடுறேன், படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அந்த காலேஜை சேர்த்து விட்டு வீட்டுக்கே வராத 3 வருஷம் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள கேட்டு அதை போனேன். போயிட்டு அங்கே ஒரு சார், சாதாவடி சார் ஒருத்தவங்க, அவங்க தான் என் கோச். அவங்க போய் 3 வருஷம் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், ஊருக்கே போகல. 3 வருஷம் அங்கேயே ப்ராக்டிஸ் மேட்ச் இப்படியே விளாண்டு அதில் கேம் இம்ப்ரூவ் ஆனதான். அதுவும் சார் நல்லா, அவங்க தான் நல்லா கேம்னா ஒரு இது நாலேஜாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டது அவங்க தான். அது வேற சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு மெச்சூராக ஒரு விளையாண்டதே அந்த கோச் சாதாவடி சார் தான். அவங்க தான் நல்லா வளர்த்து விட்டாங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த காலேஜ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போவும் அவங்க ஃபோன் அடிச்சு எப்படி இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ வர பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா சப்போஸ் நான் அந்த காலேஜ் விட்டு வந்துட கூடாது, ஆனா நான் இருந்தாலும் வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண. ஓகே. பிரிஸ்ட் கோச் ரமேஷை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி கோச்சா இருந்து பழனி டெஸ்கருக்கு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காரு. அதான் இப்ப பிரிஸ்டுக்கும் உங்க கூட இருக்காரு. நான் அந்த வேற காலேஜ் படிக்கும் போது இவங்க ஒரு கிளப் ஒன்று வச்சிருப்பாங்க, டெல்டா கிளப்னு. ஓகே. அந்த கிளப்புக்கு நான் வந்து விளையாடு எப்பவுமே கண்டினியூஸ் விளையாண்டு இருக்கையில, அப்போ வந்து லோக்கல் மேட்ச் மட்டும் தான் அண்ணன் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய ஆல் இண்டியா மேட்ச் இந்த மாதிரி. அவங்க இதுல கோச் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி கோச்சாலாம் இல்ல. சடனா ஒரு டீம் செட் பண்ணாங்க பிரிஸ்ட் யூனிவர்சிட்டின்னு. அப்போ வந்து எனக்கு இது முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த காலேஜ்ல இருந்து இம்ப்ரூவ் மாதிரி தெரியல, இம்ப்ரூவ் ஆக முடியல வேற எங்க. இதை முடிச்சது ஆல் இண்டியா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் செட் பண்ணாங்க. நல்லா எல்லா பிளேயர்ஸும் வந்தாங்க. அதோட நானும் அந்த டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கூப்பிட்டாங்க, ஹரிஷ் வந்துரு, அங்கே இருந்துரு, இங்கே வந்துரு, நம்ம எல்லாரும் டீம் நல்லா இருக்க போகலாம்னு சொல்லிட்டு. அதனால நானும் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ரமேஷ் அண்ட் நீங்க 2 பேர் இருக்கப்போ தான் பழனி டஸ்கர்ஸ் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. பிரிஸ்ட்லயும் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க. இந்த முறையும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணோம் அப்படிங்கிறதுல நான் வாழ்த்திக்கிறோம்.